சரதா நான் தான். ஆ சொல்லுங்க. சரச்சந்திரா பூமிக்கு வேற ஒரு மாப்பிள்ள பாத்திருக்காரு. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ள வீட்டுல ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. பூமி விருப்பப்படிதான் இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? பூமியோட விருப்பத்தை பத்திலாம் அவர் எதுவும் கேட்க மாட்டார் சரதா. அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தை ககன் நிறுத்தினதுனால அவர் என்ன சொன்னாலும் பூமி கேட்பான்னு நம்புறாரு. ஆனா என்ன, பூமிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும். எதுக்குங்க பூமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அவளை திட்டலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல என் தாலிய அவதான் காப்பாத்திருக்கா. அதனால என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் என் ககன் மனசு காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சரதா, நான் பூமியை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளுக்கு நம்ம ககன் தான் உலகமே. ஆனா கல்யாணம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு என் அப்பா தான் எனக்கு முக்கியம்னு சொல்றா. உண்மையை சொல்லணும்னா பூமி இப்போ நமக்கு புரியாத புதிரா மாறிட்டா சரதா. இன்னைக்கு வரப்போற மாப்பிளைய பூமிக்கு நிச்சயம் பண்ணிட்டா பூமி எனக்கு மருமகளா வருவாங்கிற ஆசை நிறைவேறாதா? அதுல சரதா, நாம இது வரைக்கும் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்திலயுமே பூமி மண்ணள்ளி போட்டுட்டா. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலம்தான் எல்லாத்தையும் மாத்திருக்கு. நிஜமாவா? அது பூமியோட டான்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன் அங்கிள். ஓ, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் மட்டுமா மாமா, நம்ம அதிர்ஷ்டமும் தான். பூமியை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ரகுபதி அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. இந்த வீட்டு பொண்ண மருமகளா கூட்டிட்டு போற யாரா இருந்தாலும் அதிர்ஷ்டக்காரங்க தாம்மா. ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க, வாங்க. ரோட்ல பல்ல அதிகமா இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. அது பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. பொண்ணு பையனை பாத்துக்கிற வைபவம் எல்லாம் முடிஞ்சிருத்தா? இன்னும் அது முடியல. என் நண்பன் இப்பதான் வந்தா, எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இன்னும் ஏன் லேட் பண்றீங்க? பொண்ணு பையனும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிடும் இல்லையா? மீரா, போய் பூமியை கூட்டிட்டு வாமா. சரிங்கண்ணா. திரும்ப இங்க எதுக்கு வந்திருக்கம்மா? நீ மறுபடியும் இங்க வந்ததுக்கு என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன்னை நல்லா அடிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு கடுமையா என்னால நடந்துக்க முடியாத, ஆனா வார்த்தையாலேயே உன்னை திருப்பி அனுப்ப எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்படி கடுமையா பேசுறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிட. உங்க பையன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பண்றியா பூமி? என் புள்ள ககன் கிட்ட பேசுறதுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்கு? என் தாலிய அறுக்காம நீ காப்பாத்தினதுனால உன்னை கோபமா திட்டணும்னு நினைச்சா கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிட. அத்தை, எனக்கு இந்த வீட்டு மேல உங்க மேல ஒரு நாளும் பாசங்கிறது குறையாது. நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றதோ, இந்த குடும்பம் அவமானப்பட்டு நிக்கணும்னோ நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ப்ளீஸ் பூமி, இங்க இருந்து போ. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா எனக்கு ரொம்ப அழகதா வருது. இதை ஏன் விடு அப்படின்னு நான் நினைக்காம இருந்தா எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்க மாட்டல்ல. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எதுக்காக நீ அங்க விட்டுட்டு இங்க வந்த? உங்க பிள்ளைக்கும் எனக்கும் மனசளவுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னால இன்னொரு கல்யாணத்தை எப்படி பண்ணிக்க முடியும் அத்தை?
ஐயோ, நீ இப்படி வந்திருக்கன்னு தெரிஞ்சா உங்க வீட்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் அத்தை. எனக்கு என் அம்மா கனவை விட வேற எதுவும் பெருசு இல்ல. நானும் மாமாவும் ஒன்னு சேர்ந்து டான்ஸ் அகாடமி வைக்கணும்னு கவர்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம். இப்போ மாமா இல்லாம என்னால டான்ஸ் அகாடமிய நடத்த முடியாது. இப்போ மாமா என் மேல கோவமா இருக்காரு. கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாரு. எப்படியாவது அவரை நீங்க தான் ஒத்துக்க வைக்கணும் அத்தை. ப்ளீஸ். ரகு, ஒரு சின்ன பிரச்சனைடா. கொஞ்ச நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டியதா போச்சு. அப்பா, பூமி வீட்ல இல்ல. அவ எங்க போயிருக்கான்னு தெரியல. எல்லாம் தெரியும்டா சரத். சோபா சந்திராவை நீயும் காதலிச்ச காலங்கள்ல காவல் காக்கிறதுக்காக என்ன வெயிட் பண்ண வச்ச ஆளு நீ. அதோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒரு வெயிட்டிங்கா என்ன? ஆமா, என்ன விஷயம்டா? அது வந்து பூமி வீட்ல இல்ல. அது இந்த கல்யாணம் எப்படியாவது உறுதியா முடியணும்னு இதோ செரி கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காளாம். இவன் கூட நீங்க வரத்துக்குள்ள வந்துருவான்னு நினைச்சான். ஆனா இன்னும் அவ வரல. சரி சொல்லுடா. ஆமாங்க, கோவிலுக்கு போயிருக்கா. இப்போ வந்துருவா. ஆன் தி வே. மறைக்காம சொல்லு சரத். உண்மையிலேயே பூமி கோயிலுக்கு தான் போயிருக்காளா? இல்ல இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம மாப்பிளைய பார்க்க வேண்டான்னு எங்கேயாவது போயிட்டாலா என்ன? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. பூமிக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உங்களை இவ்வளவு தூரம் வர வச்சிருப்பேனா என்ன? நீங்க பூமியை மட்டும்தான் நம்புறீங்க மாமா. ஆனா நான் பூமியோட காதலையும் நம்புறேன். இன்னும் அவன் அந்த ககனை காதலிச்சுட்டு தான் இருக்கான் மாமா. அந்த மனமேடையில நமக்கு அவ்வளவு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கான் அவன். அந்த முட்டாள் அவ்வளவு அவமானப்படுத்தியும் இன்னும் அவனையே காதலிக்கிற அளவுக்கு என் பொண்ணு என்ன பைத்தியமா? என் பூமி மேல நீ இல்லாத போலாத பழியெல்லாம் சுமத்துற. அதிக நம்பிக்கையும் குருட்டு நம்பிக்கையும் என்னைக்குமே நல்லதில்ல மாமா. நீங்க கொஞ்சம் லாஜிக்கலாவும் யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு நம்ம சாரதாவை கேவலப்படுத்தி இதுக்கப்புறம் கேபி முகத்தை கூட நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா குறுக்க வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினா அந்த பூமி. கல்யாணத்துல நமக்கு நடந்த அவமானம் தானே ககனோட அம்மாவுக்கும் அன்னைக்கு நடந்துச்சு. காப்பாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு?